ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தி ஷேடோ கிங் அப்படிங்கிற மானுவாவோட 3வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ்காரனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் இந்த ஆளை காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை பார்ப்பான். டோரை பார்த்துட்டு யோ அந்த பக்கம் போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவரை பயன்படுத்தி அந்த போலீஸ்காரை தூக்கி போட்டோன்னே டேய் தம்பி நீ வாடா அப்படின்னு அவர் பார்த்துட்டே போவார். நம்ம ஹீரோ அவரை தூக்கி வெளில போட்டுருவான். சரி அவர் போயிட்டார். அடுத்து இந்த மான்ஸ்டர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் எடுத்து சண்டை போடுறதுக்கு நம்ம தலைவாங்க நின்றுக்கிட்டு இருப்பான். ஹீரோவுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போதே அந்த மான்ஸ்டர் திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிப்பான், இப்போ நான் எப்படி இதை அட்டாக் பண்ணுறது, இதுக்கு எந்த வீக்னஸ் இருக்க முடியும் தெரியல அப்படின்னு நினைக்கும் போது தான் ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பான். அந்த ஓல்டு மேனை தூக்கிட்டு ஓடும் போது பவரை பயன்படுத்தி தப்பிச்சிருப்பான். அதெல்லாம் பார்க்க வேண்டி தான் முடியுது, நம்மளை அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியல, அப்புறம் நம்ம இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் முன்னாடி அப்படியே மாசாக போய் நிற்பான். மாசாக நின்றுட்டு அதை அட்டாக் பண்ணும் போதெல்லாம் அவனோட பவரை பயன்படுத்தி தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு அந்த ஓல்டு மேன் எப்படி தூக்கி போட்டானோ அதை மட்டும் நம்மளால் இப்போ பவரை பயன்படுத்தி இந்த கல்லை தூக்கி எறிய முடிஞ்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை நம்மளால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு சைடில் பறந்துகிட்டு இருக்க கல்லை பார்ப்பான். சரி இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு, இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறதுக்கு கீழேருந்து ஒரு கல்லை எடுப்பான். கல்லை எடுத்து அந்த கல்லில் அவனோட எனர்ஜி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு விட்டர் வாம்பாருங்க. புல்லட்டு கண்ணிலேருந்து புல்லட்டு போகும்ல அதோட பாஸ்ட்டாக அந்த மான்ஸ்டரோட தலையை அப்படியே பொழந்துக்கிட்டு போயிடும். ஒரே அட்டக்கில் அந்த மான்ஸ்டர் அவ்வளோதான், அதோட சோலி முடிஞ்சிடும். அந்த போலீஸ்காரனை தூக்கி போட்டானே அதை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருப்பான். இதை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோண்டா மாறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மாசா அவனோட ஆறாவெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருப்பான். அப்படி நின்றுட்டு இருக்கும்போதே அவனோட மூஞ்சிலிருந்து ஏதோ ஒழுற மட்டும் தெரியும். என்னென்னு பார்த்தா அந்த ப்ளூ கலர் பிளட்டு ஹீரோட உடம்புலேருந்து வர ஆரம்பிக்கும். என்னடா ப்ளூ பிளட்டு அப்படின்னு ஹீரோ பார்ப்பான். என்ன நடக்குது இங்கே, என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனோட வாயிலிருந்துலாம் நிறையா கக்க ஆரம்பிச்சிருவான் ஹீரோ. அப்படியே கக்கிக்கிட்டே ஹீரோ போகிறோமே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடும். மயக்கம் போட்டு விழுந்தோடனே ஹீரோ இந்த இடம் ரொம்ப கூலாக இருக்குது, ஓல்டு ஜோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் நம்ம ஹீரோவை அப்படியே காப்பாற்றுற மட்டும் தெரியும். என்ன ஆச்சு, ஏய் நீ ஓகே தானே மிஸ்டர் லீன் நீ ஓகே தானே, ஏன் கண்ணை மூடுறீங்க, தூங்காதீங்க, கண்ணை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த போலீஸ்காரை ஹீரோவை எழுப்பிக்கிட்டு இருப்பார். அடுத்து ஹீரோவை காப்பாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. பொண்ணுக்கிட்ட தான் அந்த போலீஸ்கார் ஆமாம் வெளில நிலமெல்லாம் எப்படி இருக்குது, வெளில போகலாமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு அந்த போலீஸ்கார் கேட்கும்போது அங்கிட்டு இருக்க பொண்ணு அதெல்லாம் போக முடியாது, வெளியில் ஃபுல்லாக பனி பொஞ்சிருச்சு, அது சுத்தர எல்லாத்தையும் மூடிச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போனா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த போலீஸ்கார் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த வயசான பாட்டி மேலே ஒரு டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டரை போய் தேடி கட்டுப்பிடிங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம போலீஸ்காரும் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் நண்பா, நீ என் உயிரை காப்பாற்றிருக்கேன், நான் கண்டிப்பாக உனக்கு உதவி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்துருவான். ஓ இவன் தான் பேசண்டா, இங்கே படுக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இதனால் நம்பவே முடியல, இவனுக்கு 10 டிகிரிக்கு மேலே செல்சியஸ் போயிட்டு உடம்பு இன்னும் உயிரோடு இருக்கான், என்னோட நரம்பு துடிப்புலாம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவனோட ரத்தத்தை பார்த்தா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவன் இப்போ கோமாவில் இருக்கான், நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இப்போ அவனோட பிளட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனோட உடம்பை டெஸ்ட் பண்ண வேண்டியதான், இவனோட ரத்தமே ப்ளூ கலரில் இருக்குது, மற்ற மனுஷங்கள் இருக்க மட்டும் இல்லாமல் வேறு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த டாக்டரை நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை முழிச்சிருவான். ஓ ஒரு வழியாக நீ கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்குமா. நம்ம ஹீரோவும் ஆமாம் யார் நீங்கள், நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்பான். நானா, என்னை பற்றி உண்மையான பேரை நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது, என்னை நீங்கள் கூப்பிடணும்னா டாக்டர் ஷோன்னு கூப்பிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஆமாம் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீ எப்படி இந்த நிலைமைக்கு வந்த, அதுவும் நீ கீழ் ஃப்ளோரில் இருந்த, ரிப்பேர் பண்ண போகிறேன்ட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணீங்க, உனக்கு இது எப்படி ஆச்சு அதெல்லாம் சொல்லுன்ட்டு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பேசிட்டீங்க அப்படின்னு ஹீரோ மலப்ப பார்ப்பான். இது மட்டும் நான் எதையுமே பார்த்தே கிடையாது, ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லு ஓகேவா அப்படின்னு அந்த ஷோ பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ஒருத்தனால 10 டிகிரி கூலிங் 10 டிகிரி கம்மியாக இருக்கிறது ஒன்றி தான் ஒரு மனுஷனால் தாங்க முடியும். மிஞ்சி போனால் 0 டிகிரி வரையும் ஒரு மனுஷனால் தாங்க முடியுங்கிறது தான் ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் உன்னோட இதயம் அப்படியே சேர்ந்து போய் ஹைப்போதெமியாவுக்கு போயிடுவேன். உன்னோட இதயம் துடிக்கணும்னா 32 டிகிரி செல்சியஸில் இருந்தால் ஒண்டியும் தான் உன்னோட இதயமே துடிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் விட உன்னோட உடம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வாயில் அந்த தெர்மாமீட்டர் எடுத்து வைக்க அந்த டாக்டர் ஒரு நிமிஷம் இங்கே பாரு, உன்னோட உடம்பு 11 டிகிரி மைனஸில் இருக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கோம். டாக்டர் பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு அந்த டாக்டரும்
ஆமாம் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் என்னோட அந்த எபிலிட்டி தான் காரணமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன இருக்குன்னு. உனக்கு ஏதோ சூப்பர் பவர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போதே நம்மள வலிக்கிட்டு கீழே விழுவான். என்னது இது எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒழுங்காக சொல்லு உன்கிட்ட என்ன பவர் இருக்குது அப்படின்னு, உன்னோட சூப்பர் பவர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அதனால் நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ண உடனே நம்மளுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிடும். ப்ளூ கலர் பிளட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு நீ அப்படி பண்ணுற, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போதே கரெக்டாக அவன் யோசிச்சு பார்ப்பான். 2:52 அதுக்குள்ளேயும் நான் என்னால் இந்த எபிலிட்டியை வச்சு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் சொல்லிட்டு வந்திருப்பான், டாக்டர் லூவை பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்க வரும்போது கொஞ்சம் கண்ணியமாக நடந்துங்கடா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் வில்ல பையன். அவங்க 2 பேரும் அந்த டோருக்கு முன்னாடின்ட்டு டாக்டர் லூ கதவை திறங்க அப்படின்னு சொல்லும்போது அடச்சி இந்த பைத்தியக்காரனா சரி யார் அது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பானா. அட அதை இருக்கட்டும் நான் இப்போ வந்துட்டோன்னு சொல்கிறேன், நீ சீக்கிரம் எந்திரிச்சு உன்னோட கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கி அந்த பெட்டில் படுக்க வச்சுருவான். டாக்டர் பொண்ணு அவனை பார்த்து கடுப்பாயிட்டு இருப்பான். ஆமாம் என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் லூ நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, ஒரு சின்ன விஷயம் அதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இந்த விஷயம் இவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன ஆச்சு, இவன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் கேட்பான். நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும் போதே நம்ம ஹீரோ அவனை பற்றி நினச்சி பார்ப்போம், போனவர்களை கொன்னதெல்லாம் இவனை இப்போயே கொல்லணும் அப்படிங்கிற வெறி ஹீரோட உடம்புல வர ஆரம்பிக்கும். லேசாக அவனை உணராமலே அப்படியே கண்ணை சிமிட்டிடுவான். இது எனக்கு ஏதோ தப்பாக போடுது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த டாக்டர் அவன் செத்துட்டான், அவன் எப்போயே செத்துட்டான்னு சொன்னோன்னே இல்லையே எனக்கு என்னமோ அவன் கண்ணை சிமிட்டின மட்டும் தெரியுதே, நீங்கள் இன்னொரு வாட்டி நல்லா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் சொல்லிட்டேன் அவன் செத்துட்டான்னு, அப்போனா நம்ம சோதிச்சு பார்த்துட வேண்டியதான், இது ஒரு ஃபேக்கு டெத்தாக இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை அப்படியே போட்டு தரலான்னு கத்தியை கிட்ட கொண்டு வருவோம். பல்ல கடிச்சிக்கிட்டு சிகரெட்டை கடிச்சிட்டு ஏய் நான் சொன்னதே உன்னால் நம்ப முடியாதா, எவ்வளோ வாட்டி நான் உனக்கு சொல்லியிருக்கேன் என்னோட போச்சே நீ தப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஏன் பைத்தியம் நீ சாவறதுக்கு விரும்பி அப்படின்னா அவங்க 2 பேர் கத்துவாங்க. ஏய் நிறுத்துங்கடா. சரி டாக்டர் லூ நீங்கள் எங்களோட ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு நிறைய கிளைண்ட் வந்திருக்காங்கள்ல அவங்கள பற்றியும் மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் ஒண்டியும் கரெக்டாக இந்த விஷயம் என்னான்னு என்கிட்ட சொல்லிடணும், அதுதான் ப்ரியாரிட்டியாக இருக்கணும் ஓகேவா, அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பையெல்லாம் அங்கேருந்து போயிடுவான். அந்த வில்ல பையெல்லாம் அங்கேருந்து போனோடனே நம்ம ஹீரோ பொறுமையாக எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவோம். டேய் அவன் போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லும். அவனை உடனே கொல்லணும் போல் தோணுச்சு, என்னோட எபிலிட்டி ஒன்று இருந்துச்சு, நான் இப்போயே அவனை போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். சரி டாக்டர் லூ என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு டாக்டரை பார்த்து நம்ம ஹீரோ கேட்பான். நீ கேட்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது, உன்னோட ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு கேட்குற பார்த்தியா நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பேசிகிட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர்.